திருவண்ணாமலையில் இன்று மாலை 6 மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படவிருக்கும் நிலையில் அங்கு மழை பெய்யுமா என இணையதள விவரங்களுடன் விளக்குகிறார் நமது நெறியாளர் அபிநயா. வடகிழக்கு பருவமழையொட்டி டிட்வா புயல் உருவானது. அது படிப்படியாக அதனுடைய வலு குறைந்து நம்முடைய கரையை, அதாவது சென்னை, புதுச்சேரி இதை ஒட்டிய பகுதிகளில் அது கரையை கடந்துட்டு இருக்கு. இப்போ அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது வலுவிழந்துருச்சு. படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று இப்போ காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருக்கு. ஆனா அது உருவாக்கக்கூடிய அந்த மேக கூட்டங்கள் காரணமாக இன்னமும் தமிழ்நாட்டில் மழை நீடிச்சிட்டு இருக்கு. இதை வட தமிழக மாவட்டங்கள் மட்டும் இல்லாம உள் மாவட்டங்கள்லையும் மழை தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் இது இந்த பக்தர்களால வெகு விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பண்டிகையாகவும் அது இருக்கு. அதே நேரத்தில் அங்க மகாதீபம் ஏற்றப்படுவதன் காரணமாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த சமயத்துல அங்க மழையோட நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த மேக குவியல்கள் திருவண்ணாமலையை ஒட்டி அதனுடைய பாதை இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. காலையிலிருந்து மிதமான மழை பெய்திருக்கு. 1 மணி வரைக்கும் அந்த மிதமான மழை தொடரும் என்ற அந்த தகவலும் சொல்லப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையத்தினால. அப்போ மாலை நேரத்துல, மாலை 6 மணி அந்த சமயத்துல மழை இருக்குமா அப்படின்னா, தனியார் வானிலை ஆய்வாளர்கள் ஓரளவு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, நல்ல மழையே பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ அந்த கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த சமயத்துல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு அப்படின்ற அந்த அடிப்படையில தான் தற்போதைக்கு இருக்கக்கூடிய வானிலை கணிப்புகள் இருக்கு. அது போக போக அந்த நிலை மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் முக்கியமாக இருக்கு. ஸோ அந்த மழைக்கு இடையில் தான் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பக்தர்கள் அதிகமானவர்கள் இருக்கிற பட்சத்தில் மழையை எதிர்பார்க்கலாம் என்ற தகவலை தான் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க.